ராம்லீலா மைதானத்தை அதிரவிட்ட காங்கிரஸ் கட்சி. பிரியங்கா காந்தி ஓப்பன் சவால் விட்டிருக்கிறார் பாஜகவுக்கு. தொடர்ந்து திருட்டுத்தனத்தில் ஈடுபடுகிறது பாஜக. வாக்கு திருட்டில் ஈடுபட்டதால் மட்டுமே அவர்களால் ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியுது. ஒரு தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகம் வெளிவந்துவிடும். கொங்கு பெல்ட்ல தமிழ்நாட்டில் பிரியங்கா மற்றும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய பரப்புரையை தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது தொங்கு சட்டசபையை உருவாக்கிடணும், பின்வாசல் வழியாக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், அதற்கு விஜய ஒரு கருவியாக பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் அமித்ஷா. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ராம்லீலா மைதானம், இந்த ராம்லீலா மைதானம் டெல்லியில் இருக்குது. இந்த பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா 2011 to 13 காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க பேசப்பட்ட இடம். அண்ணா ஹசாரே அன்று மன்மோகன் சிங் ஆட்சியில் அவருக்கு எதிராக ஊழல் புகாரை தெரிவித்து லோக்பால் அமைக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டார். ஏகப்பட்ட பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அங்கேருந்து உருவானது தான் ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படிங்கிற இயக்கங்கள் முதற்கொண்டு. பின்னால் தான் தெரிஞ்சதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறதை முழுக்க பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ அதே ராம்லீலா மைதானத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டியிருக்கிறாரு. ஓட் சோர் காடி சோர் அப்படிங்கிற தலைப்பில் ஓட்டு திருட்டு அரியணையில் அமர்ந்திருக்கிறவங்கள விரைவில் அகற்றணும் அப்படின்ற முழக்கத்தோட அந்த மாநாடை நடத்தியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அங்கேருந்து பெருமளவு தலைவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்லாது காங்கிரஸ் தொண்டர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஜனக்கூட்டத்தோடு அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த மாநாட்டில் பல சவால்களை பிரியங்கா காந்தி அவர்கள் பாஜகவுக்கு முன் வச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நேர்மையாக வெளிப்படையாக நடந்துச்சு அப்படின்னா பாஜக அம்பலப்பட்டு போயிடும். பாஜக இது வரைக்கும் எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணி ஆட்சியில் வந்து உட்காந்தாங்களோ அதெல்லாம் மக்கள் முன்னாடி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச் இதில் மிக முக்கியமான ஸ்பீச்சாக இருக்குது. இன்றைக்கு தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார்லேருந்து பல அதிகாரிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கபலமாக நின்று உறுதுணையாக இருந்து அவர்களுடைய வெற்றிக்கு கூட்டாளிகளாக இருக்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு விரைவில் வருவோம், அன்றைக்கு ஒரு அதிகாரிகளை நாங்கள் விடமாட்டோம், தேர்தல் ஆணையரை பாதுகாக்கிறதுக்குன்னு இந்த அரசு ஒரு சட்டத்தை இயற்றிருக்கு, அந்த சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக பல விதிகளை இவர்கள் அரசாங்கத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க, பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த பாஜக திருட்டுத்தனத்தில் ஈடுபடுகிறது, ஜிஎஸ்டி மூலமாக மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷனில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை பயன்படுத்தி இன்ஸ்டிடியூஷனில் கேப்சர் பண்ணுறாங்க, சட்டங்களை இயற்றி அவர்களுக்கு சாதகமாக ஏதுவாக பல நிறுவனங்களுக்கு டைரக்டாக பெனிஃபிட் ஆகும்படி இவர்கள் திருட்டில் ஈடுபடுறாங்க. வாக்கு திருட்டாக இருக்கட்டும், அதிகார திருட்டாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு ராகுல் காந்தி காட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு. அந்த 13 நிமிடங்களும் மிகப்பெரிய அளவில் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேற்று நடந்த இந்த ரேலியாக இருக்கட்டும், அதில் பேசப்பட்ட வார்த்தைகள், தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நியூஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரும் நிறுவனங்களும் இந்த நியூஸை கவரே பண்ணலை. இதுக்கு பின்னணியில் தான் பாஜகவினுடைய கேம் பிளானே இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் தேடி பார்த்தாலும் ராகுல் காந்தி என்ன பேசினாரு, அவர்கள் யாரெல்லாம் அட்டாக் பண்ணி பேசினாருன்ற பெருமளவு செய்திகள் பேப்பர்ஸ்லாம் காண முடியல. ஏன் முன்னணி தேசிய செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய தேசிய செய்தி நிறுவனம், தேசிய அளவில் இந்தியா லெவலில் கவரேஜ் கொடுக்கக்கூடிய நிறுவனம், NDTVலேருந்து இந்தியா டுடேலேருந்து டைம்ஸ் நவ் வரைக்கும் எந்த செய்திகளும் இதை பெரிய செய்திகளாக கவர் செய்யலை. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் எதனால் அப்படின்னு. அதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியும். ஆனால் இருந்தாலும் சமூக வலைதளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் அதை பற்றி எழுதுகிறாங்க. மிகப்பெரிய அளவில் இது ஒரு மூவ்மெண்ட்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரே சத்யா அசத்யா, ட்ரூத் வெர்சஸ் அன்ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலில் தான் ராகுல் காந்தி இதை பிச் பண்ணுறாரு.
பெரிய அளவில் இதை ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் கொண்டு வருவோம் நிச்சயமாக. ஏன்னா இது வந்து வாக்கு திருட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலை நாங்கள் நிச்சயமாக முறியடிப்போம். பல விஷயங்களை சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தாண்டி வந்திருக்கிறது. இந்த கொடுமையான விஷயத்தையும் நாங்கள் சந்திப்போம், எதிர்கொள்வோம், இதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு ராகுல் காந்தி தன்னுடைய உரையை முடிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இப்போ தனிப்பெரும் இயக்கமாகவே இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஈவன்தோ பல கட்சிகள் வந்து இதற்கு வெளிப்படையான ஆதரவுகள் தெரிவிக்கிறாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் மத்தியில் இதை குறித்ததான விழிப்புணர்வு வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஓட்சோரி காடிச்சோர் அப்படிங்கிற இந்த இயக்கம், இந்த ஒரு ஒரு மூவ்மெண்ட் வந்து மெல்ல மெல்ல இந்திய முழுக்க வந்து பரவிக்கிட்டு வருது. இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாக முறையாக எந்த ஒரு இடத்துலையும் பதில் சொல்லலை அப்படிங்கிறதா அதில் முக்கியம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து தப்பான கிளைமே வச்சா கூட அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது தேர்தல் ஆணையம் தான், பாஜக கிடையாது. தேர்தல் ஆணையத்தை நோக்கி ராகுல் காந்தி கேள்வி கேட்டால் பாஜக வந்து அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பதில் சொல்ல வருதுன்னா அப்போ 2 பேரும் கூட்டாளிகள் தான் அப்படிங்கிறது நிரூபணமாகிறதாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் இவர்கள் வந்து இப்படி ஒரு திட்டம் போட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அதை தொடர்ந்து இவங்க தமிழ்நாட்டுக்கும் இப்போ அதே திட்டத்தோடு தான் களமிறங்கி இருக்கிறாங்க. அதற்கு ஒரு கருவி தான் SIR அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளத்தில் ஊடகங்களில் பத்திரிகையாளர்களால் பேசப்பட்டு வருகிறது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அப்படிங்கிற டெல்லி பத்திரிகையாளர் ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கிறாரு. விஜய் வந்து எப்படியாவது ஒரு 30 சீட்டை வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து தொங்கு சட்டசபை தான். எப்படியாவது அமித்ஷா வந்து காய் நகர்த்தி RN ரவி மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்துருவார். வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து ஒரு பொம்மை ஆட்சியாக தான் இருக்கும், பின்னணியிலிருந்து ஆட்சி செய்ய போகிறது பாஜக தான் அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறாரு. அதற்கு அவர் பல கணக்குகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் வந்து இப்போ இன்றைக்கு எடப்பாடிக்கு எதிரி வந்து திமுக, பிரேமலதாவுக்கு எதிரி திமுக, GK வாசனுக்கு எதிரி திமுக, பாமகவுக்கு எதிரி திமுக, விஜய்க்கு எதிரி திமுக. ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு அவர்களுடைய செல்வாக்கில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால், விஜய் வந்து ஒரு பகுதிக்கு வெற்றி பெற்று விட்டால் திமுக மற்றும் திமுக கூட்டணி வந்து நிச்சயமாக தொங்கு சட்டசபையில் தான் வந்து நிற்கும். அவர்களால் மெஜாரிட்டி மார்க்கை ரீச் பண்ண முடியாது. அப்படி அவர்கள் மெஜாரிட்டி மார்க்கை ரீச் பண்ணலை அப்படின்னா மற்ற கட்சிகள் யாருமே வந்து திமுக கூட்டணியில் இல்லாத மற்ற கட்சிகள் யாருமே வந்து திமுக அரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக போக மாட்டாங்க. ஏன்னா அதற்கு பின்னணியில் ஆளுநர் RN ரவியும் இருப்பார், அமித்ஷாவும் இருப்பார். இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை வச்சு தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் களமிறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாகவே பேசுகிறத பார்க்க முடியுது. ஸோ விஜயுமே அதுக்கு தான் நாங்கள் இறங்கி விட்டுருக்குறோம், களத்தில் இறக்கி விட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 1.5% வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த 1.5% ஓட்டுகளை வந்து விஜயை வச்சு கொஞ்சம் பிரிச்சிடலாம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. நான் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழுவை வந்து ஒரு கட்சியாக பதிவு செஞ்சுட்டேன். அப்படி கட்சியாக பதிவு செஞ்சு அந்த கட்சியை வந்து நான் வந்து NDA கூட்டணியில் போய் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு மேலாக சசிகலாவை எப்படியாவது NDA கூட்டணியில் சேர்த்துடணுன்ற முயற்சியிலையும் அமித்ஷா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு. கம்ப்ளீட்டாக சாதிவாரி ஓட்டுகளை எல்லாத்தையும் அந்தந்த தலைவர்களை வச்சு கேப்சர் பண்ணிடணும். எடப்பாடி அவர்கள் ஒத்துக்க மாட்டுறாரு, ஓகே அதிமுகவில் வந்து நீங்கள் இவங்களெல்லாம் திரும்ப சேர்த்துக்க மாட்டீங்க, ஆனால் அவர்களை வந்து தனி கட்சியை நாங்கள் உருவாக்கி நாங்கள் கூட்டணியில் கொண்டு வந்தால் அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அப்படி கேள்வி கேட்டால் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தினர் மேலேயும் திரும்ப வந்து நாங்கள் CBI, ED, இன்கம் டேக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய வழக்குகளை நாங்கள் தூசி தட்டுவோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அதிமுகவினுடைய சின்னத்தை குறித்ததான வழக்கும் இப்போ புதுசாக இன்னொருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்கிறாரு. இது எல்லாமே எடப்பாடி அவர்களை மிரட்டுறதுக்கான ஒரு இதுதான் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. காரணம், ஒருவேளை நீங்கள் ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ அதிமுகவிலிருந்து பிரிந்து போன சில நபர்களை நாங்கள் வந்து உள்ள NDA கூட்டணிகளை கொண்டு வந்தோம், அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான்
அமித்ஷா வந்து எடப்பாடியை மிரட்டுறாரு அப்படின்னு பேசப்படுது. ஸோ இதற்கிடையில் ஜனவரியில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அவர்களும் கொங்கு பகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கொங்கு பகுதியில் தான் பெரிய அளவுக்கு பின்னடைவு கடந்த தேர்தலில் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட திமுக வந்து எந்த இடத்துலையுமே கோயம்புத்தூர்லலாம் வெற்றி பெறவே இல்லை. முழுக்க முழுக்க அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அதை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரணும்னா திமுகவும் தொடர்ந்து கொங்கு பகுதியில் வந்து டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியுமே அதை குறி வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்லாம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வெற்றி பெற்றுவாரா வெற்றி பெற மாட்டார், வெறும் 1500 2000 வாக்குகளுக்கு குறைவாக தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து காங்கிரஸ் சார்பில் தான் ஒரு கேண்டிடேட் மயூரா ஜெயக்குமார்னு நினைக்கிறேன், அவர் நிப்பாட்டப்பட்டிருந்தார். ஸோ அவருக்கும் வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் கொஞ்சோண்டு கேப் தான் இருந்துச்சு. இடையில கமல்ஹாசன் வேற அங்கே லீடிங்கில் வந்தார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அங்கே வந்து திமுகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளும் பின்னடைவு இருக்கிறதுனால முழுக்க முழுக்க திமுகவுடைய ஃபோக்கஸும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஃபோக்கஸும் இப்போ கொங்கு பகுதிகளுக்குள்ளே தான் வந்திருக்குது. அந்த பகுதியில் தான் முழுக்க முழுக்க இப்போ இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியும் இறங்கி வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.